ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேர் அண்ட் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைத்தண்டு கூட்டு. சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த வாழைத்தண்டு கூட்டை போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையுமே சம அளவாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால நான் எப்போதுமே ஊற வச்சிருவேன் பருப்பை. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு கட்டி பெருங்காயம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டையுமே சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டுடுங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணையும் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் அதில் பொடியாக நறுக்கி போட்டு தாளிச்சிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுடுங்க. வாழைத்தண்டு நல்லா பிஞ்சு தண்டாக வாங்கிக்கிங்க. அதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மோர் கலந்த தண்ணி எடுத்துட்டு அதில் நறுக்கி போட்டிங்கன்னா வாழைத்தண்டு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நறுக்கின வாழைத்தண்டை அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க. பாருங்க, வாழைத்தண்டு நல்லா கலர் மாறாம வெள்ளையா இருக்கு பாருங்க. அந்த வாழைத்தண்டு நறுக்கி போட்டோம் இல்லையா, அந்த தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு கூட நம்ம அதை குடிச்சிடலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த வேக வச்ச பருப்பை அந்த வாழைத்தண்டோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன பீஸ் தேங்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற்றி கிளறி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை நம்ம சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சின்ன பசங்களுக்கு நீங்கள் இந்த கூட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு இந்த கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதில் நெய் ஊற்றி சாதத்தில் போட்டு கொடுத்தேன்னா அது ஒன்றே போதும், அவனுக்கு வேறு எதுவுமே தேவையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.